இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பக்கம் 417. ஆமென். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நிறைய பேர் எடுக்கலையா? சத்தம் கம்மியாக வருதே. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இன்னொரு முறை சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தராகிய தேவரீர் ஆமென், அல்லேலூயா. இது இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல மகிமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். ஆண்டவர் இந்த மாதம் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் விளக்காயிருக்கிறேன், நான் உன் வாழ்க்கையின் இருள்களை வெளிச்சமாக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன் பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் கர்த்தர் அதை இன்றைக்கு நம்ம மத்தியில் வலியுறுத்த விரும்புகிறார். அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில எந்தெந்த அங்கங்கள் இருள் என்று நீ நினைக்கிறாயோ அந்தந்த அங்கங்களை நான் வெளிச்சமாக்க போகிறேன். ஏற்றுக்கிற மாட்டேன்றீங்களே பாஸ்டர், நீங்க சொல்றதை விட மோகன்சி சொன்னார்னா நாங்க கொஞ்சம் நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுவோம். உங்களை தானே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யார் சொன்னாலும் வார்த்தை தான். அதனால இதே வார்த்தையை மோகன்சியா உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறணும் ஆமேன்னு சொல்றது போல ஏந்து எல்லாரும் சொல்லணும், உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் சொல்றாரு, இருள் வெளிச்சமா மாறப்போதான். ஒருவேளை பொருளாதாரத்தின் பகுதியில் ஒரு இருள் இருக்கிறதோ, ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன் ஒரு இருள் இருக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு சாபம் உங்களுடைய வாழ்க்கையில இருளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு கடன் பிரச்சனை உங்க வாழ்க்கையின் இருளுக்குள்ள உங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை என்றால் ஏதோ ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய போராட்டம், ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு பில்லி சூனிய கட்டு, ஒரு ஏவல், ஒரு வைப்பு, ஒரு எடுப்பு, ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினர்கள், ரட்சிக்கப்படாத மாமியார், ரட்சிக்கப்படாத மருமகள், ரட்சிக்கப்படாத உறவுகள், ஏதோ ஒரு கஷ்டம் உங்கள் வாழ்க்கையின் இருளா இருக்கிறதோ, கர்த்தர் இந்த மாதம் சொல்லுகிறார், ஜூலை மாதத்திலே நான் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறேன். அந்த அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். இருள் வெளிச்சமாய் மாறும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட நான் இப்படி சொல்றேன், இருள் வெளிச்சமாய் மாறுகிறது என்பதை விட கர்த்தர் உங்களையே ஒரு வெளிச்சமாய் மாற்ற போகிறார். You are the lamp. நீங்கள் ஒரு வெளிச்சமாய் மாறப் போகிறீர்கள். வெளிச்சம் என்ன செய்யும்? இருளை போக்கிவிடும். உங்களை கர்த்தர் ஒரு குடும்பத்தில், உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு வெளிச்சமா, உங்க உறவுகளுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை ஒரு வெளிச்சமா, சபையில நீங்கள் ஒரு உபயோகப்படுகிற வெளிச்சமா, பட்டணத்தில் நீங்கள் ஒரு உபயோகப்படுகிற வெளிச்சமா கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறாரு. You become a lamp. நைட் லேம்ப் கிடையாது, நல்ல பிரகாசிக்கிற ஒளிகளாய் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு வேதத்தில் ஒரு மனிதனை உங்கள் முன்பாக நிறுத்த போகிறேன். இந்த மகனை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாய் பயன்படுத்தினார். ஆனால் அந்த வெளிச்சமாய் அவன் பயன்படுவதற்கு அவன் கடந்து வந்த, அவன் சந்தித்த ஒரு 4 மனிதர்களை உங்கள் முன்பாக நிறுத்த போகிறேன். நாமும் பிரகாசிக்க வேண்டும் என்றால், நாமும் சுடர்விட வேண்டும் என்றால், நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த 4 மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த 4 மனிதர்களை உங்கள் முன்பாக நிறுத்த போகிறேன். அந்த மனிதன் சந்தித்த அந்த 4 கூட்டத்தார், பொதுவாக இந்த மனிதனை அநேக வாலிபர் கூட்டத்திலே பரிசுத்தத்திற்கு அடையாளமாக பேசுவார்கள்.
இந்த மனுஷனை பிரசங்கம் பண்ணாலே வாலிபர் கூட்டத்தில் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. பொதுவாக வாலிபர் கூட்டம்னாலே 2 பேரை பேசுவாங்க. ஒன்று பரிசுத்தத்துக்கு அடையாளமா யோசேப்பை பேசுவாங்க, பாவத்துக்கு அடையாளமா சிம்சோனை பேசுவாங்க. எந்த வாலிபர் கூட்டத்துக்கு போனாலும் இந்த 2 பேரை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் இன்னைக்கு யோசேப்பை குறித்து தான் பேச போகிறேன். ஆனால் அவனுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசவில்லை, அவருடைய இன்னொரு முகத்தை குறித்து பேச போகிறேன். அவன் கடந்து வந்த 4 பாதைகளை குறித்து பேச போகிறேன். அதுவும் ஒரே அதிகாரத்திலிருந்து பேச போகிறேன். செய்தியினுடைய கரு இதுதான்: நான் பிரகாசிக்க வேண்டும், நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். நீங்களே அந்த விளக்கு, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வெளிச்சமாய் மாற வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமா மாறணும், சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறணும், உங்க ஒர்க் பண்ற உங்க சர்க்கிள்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மனிதன் யோசேப், அவரை குறித்து நாம் இன்றைக்கு 4 காரியங்களை ஒரு அரை மணி நேரத்திலே தியானிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். அவன் சந்தித்ததான சில போராட்டங்களை 37வது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு எல்லாரும் என்னை கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். நான் வசனம் சொல்லும் பொழுது வசனத்தை வாசிங்க. யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு, அவனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, இஸ்ரவேல் என்று கர்த்தர் அவனை அழைத்தார். 12 பிள்ளைகள் அவருக்கு உண்டு. நல்ல கவனமா கேளுங்க. வயோதிப காலத்திலே வயது சென்ற பொழுது யோசேப்பு பிறந்தபடினாலே தகப்பன் யாக்கோபுக்கு யோசேப்புனா ஒரு அலாதி பிரியம். அவன் மேல ரொம்ப பாசம் வைத்திருந்தார். மற்ற சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்போ தன் தகப்பனுடைய மடியிலேயே இருந்தான். கூடாரம் அப்பா, கூடாரம் அப்பா, இப்படியே ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்துகிட்டு இருந்தான். எல்லாருக்கும் அவங்க அப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இவனுக்கு மாத்திரம் பல வர்ண அங்கியை வாங்கி கொடுப்பார். இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பாசம். எப்போதும் இவனோடு விளையாடி கொண்டிருப்பார், எப்பொழுதும் தன்னோடையே வைத்துக் கொள்ளுவார், அவனை மிகவும் நேசிப்பார், அவன் மீது அலாதி பிரியம் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நேச குமாரன் தான் யோசேப்பு. மற்ற சகோதரர்களை காட்டிலும் இவன் மேல ஒரு ஸ்பெஷல், இவன் மேல ஸ்பெஷல் அன்பு. எல்லா விதத்திலையும் இவனை ஒரு தனிப்பட்ட விதத்திலேயே தகப்பன் மிகவும் நேசித்துக் கொண்டே இருந்தார். இவன் ஒரு நாள் 2 சொப்பனங்களை பார்த்தான். 2 சொப்பனங்களை பார்த்தான். ஒரு சொப்பனம் என்ன அப்படின்னா, வயலிலே அரிக்கட்டுகளை அறுத்திருக்கிறார்கள். 12 அரிக்கட்டுகள் இருக்கிறது. அது ஒவ்வொருவரும் ஒரு சகோதரருடைய அரிக்கட்டுகள். அதில் யோசேப்பினுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது. மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் அதை வணங்கி இருக்கிறது போல ஒரு சொப்பனத்தை இவன் பார்த்தான். இதை பார்த்துவிட்டு தன் சகோதரிடத்தில் சொன்ன பொழுது அவள் எல்லாரும் இவன் மேலே கோபப்பட்டார்கள், பொறாமை கொண்டார்கள். நீ என்ன சொல்ல வர்ற? நாங்கள்லாம் சேர்ந்து உன்னை ஒரு காலம் வரும்போது வணங்குவோன்னு சொல்ல வர்றியா? அப்படி என்று அவன் மீது ஒரு காய்மாறம் உண்டானது. இன்னொரு நாள் இன்னொரு சொப்பனத்தை பார்த்தான். அதிலே நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கி நிற்கிறது அப்படின்னு ஒரு சொப்பனத்தை பார்த்தான். இப்ப அப்பாவும் காண்டாயிட்டாரு. ஏண்டா, இவ்வளவு நாள் அண்ணன்மாரு தான் வணங்குவாங்கன்னு சொன்னேன், இப்ப சூரியனு சந்திரன் என்னையும் உங்க அம்மாவையும் சொல்ற, நானும் உன்னை வணங்கணும்ன்ற, அப்படிதானே நீ சொல்ல வர்ற? ஆனா அதுதான் உண்மை, அதுதான் நடந்தது. ஆனா எப்படி ஏத்துக்குருவாங்க? ஏத்துக்க மாட்டாங்களே, ஏத்துக்கல. இந்த 2 சொப்பனமும் அவன் சகோதரர்கள் மத்தியிலே அவனுக்குள் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினது. இது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு.
நாட்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. ஆனாலும் தகப்பன் யோசேப்பின் மேல் இருந்த அன்பை குறைக்கவில்லை. அவனை நேசிக்கிறது, அவனுக்கு முத்தம் கொடுக்கிறது, அவனுக்கு ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கிறது, அவனுக்கு பலவர்ண அங்கே உடுத்தி அழகு பார்க்கிறது, அப்படியே தகப்பன் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் தகப்பன் அவனை அழைத்து ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார்? வாசிப்போம். எல்லாரும் திருப்புங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அந்த 37வது அதிகாரத்தில் நான் சொல்ற வசனங்களை வாசிங்க. 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். போதும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு நாள் நேச தகப்பன் யோசேப்பை அழைத்து ஒரு காரியம் சொல்லுகிறார். தம்பி, உன் சகோதரர்கள் எல்லாம் ஆடு மாடு மேய்க்க போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்க்கிறதுனா ஏதோ 10 ஆடு 15 ஆடு மேய்க்கிறது இல்லை. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், கோவேரி கழுதைகள், ஒட்டகங்கள், எருதுகள், காளைகள், இப்படியெல்லாம் பெரிய பெரிய மந்தையா இருக்கும். அப்போ ஒரு இடத்துல மாத்திரம் மேய்ச்சிக்கிட்டே இருந்தா அந்த அவைகளுக்கான சரியான போஷாக்கு கிடைக்காது. அப்ப மேய்க்கிறவர்கள் மாசக்கணக்கா மேய்ச்சிக்கிட்டே போவார்கள். அப்படி இந்த சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு, மாடுகளை மேய்க்கிறதுக்கு போய் ரொம்ப மாசம் ஆச்சுப்பா. எங்க இருக்கிறாங்க என்னன்னு ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்குது. செல்போன் கிடையாது, போன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீ ஒண்ணு செய், நீ போய் உங்க அண்ணனுகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு சுக செய்தியை விசாரிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கடைசி பையனை அனுப்புறாரு. யோசேப்பை அனுப்புறாரு. நல்லா கவனிங்க. இத்தனை நாள் வரைக்கும் தன் தகப்பனுடைய மடியில் வளர்ந்தவன், இத்தனை நாள் வரைக்கும் ஊர் உலகம் தெரியாதவன், முதல் முறையா ஒரு பயணம் போன்றான். அதுவும் லாங்கஸ்ட் பயணம். நல்லா யோசிக்கணும். அந்த பயணத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க சகோதரர்கள் சொல்றாங்க, இவனை குழியில தள்ளி இவன் அங்கியை எடுத்து ஒரு ஆட்டினுடைய ரத்தத்துல துவைச்சு அப்பாட்ட கொண்டு போய் ஒரு துஷ்ட மிருகம் உங்க பையனை கொன்றுச்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போன பயணத்துல பயங்கர துஷ்ட மிருகங்கள் நிறைந்திருக்கிற பயணம், காட்டு மிருகங்கள் இருக்கிற ஒரு பயணம். அப்படிப்பட்ட ஒரு பயணம் அவன் போய்கிட்டு இருக்கிறான். போகும்போது இந்த 11 சகோதரருடைய மனைவிமாரெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? கொழுந்தனாரே, எங்க வீட்டுக்காரருக்கு சீடனார் ரொம்ப பிடிக்கும், இந்தாங்க இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு செபுலோனுடைய மனைவி சொல்லியிருப்பா. அங்கிட்டு யூதா மனைவி வர்றா, கொழுந்தனாரே எங்க வீட்டுக்காரருக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும், இந்தாங்க இந்த அதிரசத்தை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. அங்கிட்டு யூதா மனைவி அவ எங்க வீட்டுக்காரருக்கு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அம்புட்டு அன்னிமார்களும் அம்புட்டு ஸ்நாக்ஸை கொடுத்து இதையும் இவன் சுமந்துக்கிட்டு போறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு காட்டு பாதை, மிருகங்கள் நிறைந்திருக்கிற பாதை, துஷ்ட பாதை, இத்தனை பொருட்களையும் சுமந்துக்கிட்டு போறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதையை மிஸ் பண்ணிட்டான். அங்கிட்டு இங்கிட்டு பெப்பன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜிபிஎஸும் கிடையாது, ஜிபிஎஸ் ராபின்ஸ் ஒண்ணுமே கிடையாது. போன வழியில இருந்த ஒருத்தன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, டே யாருடா தம்பி, உனக்கு என்னடா வேணும், என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கிற? அண்ணே எங்க அண்ணனை பார்த்தீங்களானே, எங்க அண்ணனுக்கு இங்க தானே
ஆடு மேய்க்கிறாங்க, சீலோம்ல ஆடு மேய்க்கிறாங்கன்னு எங்க அப்பா அனுப்பிச்சு விட்டாரு. காணோம்னே, எங்க அண்ணனுங்களை காணோம்னே. அட இப்பதான்டா பேசிட்டு இருந்தாங்க, தோத்தானுக்கு போறான்னு சொல்லிட்டு அங்க போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாத தெரியாத இடம், துஷ்ட மிருகங்கள் நிரம்பின இடம், சின்ன பையன், நேச பையன், அன்பின் பையன், அழகு பையன், அப்பாவுடைய மடியிலேயே வளர்ந்தவன் முதல் முறையாய் ஒரு டேஞ்சரை சந்திக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விளக்குகளாய் மாற வேண்டும் என்றால், பாயிண்ட் நம்பர் 1, கடினமான பாதையில் தகப்பன் நம்மை அனுப்புவார். கடினமான பாதையில் அனுப்புகிற தகப்பன். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஜெபம் பண்ண உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளிவிட வேண்டும் என்று விரும்பினால், சில கடினமான பாதைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். சில கஷ்டமற்ற பாதைகளிலே நாம் பயணித்துதான் ஆக வேண்டும். அது ஒருவேளை பொருளாதாரத்தின் கஷ்டமா இருக்கலாம், சில உறவுகள் என்கிற கஷ்டமா இருக்கலாம். சில நாட்கள் கர்த்தர் காத்திருக்க வைப்பார், மாசக்கணக்கில் காத்திருக்க வைப்பார், வருஷ கணக்கில் காத்திருக்க வைப்பார். சோர்வுகள் உண்டாகும். இந்த விசுவாச பாதையிலே பலட்சியங்கள், விடாய்த்து போன சூழ்நிலைகள் உண்டாகும். தகப்பன் சில நேரத்தில் நமக்கு கடினமான பாதைகளை அனுமதிக்கிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கடினமான பாதையில் பயணிக்கிற நீங்கள் ஒரு நாள் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இன்றைக்கு கடினமான பாதையிலே பயணிப்பீர்கள் என்றால் சிரித்த முகத்தோடு, சந்தோஷத்தோடு, தேவனே எனக்கு நீர் அனுமதித்திருக்கிற இந்த கடினமான பாதைக்காக, எனக்கு நீர் அனுமதித்திருக்கிற இந்த பலவீனத்துக்காக, எனக்கு நீர் அனுமதித்திருக்கிற இந்த புருஷனுக்காக, எனக்கு நீர் அனுமதித்திருக்கிற இந்த போராட்டத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிவிலே கர்த்தர் என்னை விளக்காக பிரகாசிப்பிக்க பண்ண போகிறீர். ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் என்னை இந்த பாதையில் நடத்தினதினுடைய மேன்மையை நான் புரிந்து கொள்ளுவேன். எத்தனை பேருக்கு முதல் பாயிண்ட் புரிகிறது? கஷ்டப்பட்டு போறீங்களா? உங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, எனக்கும் கஷ்டம் இருக்கு. என் கஷ்டம் வேற மாதிரி, உங்க கஷ்டம் வேற மாதிரி. ஆனா ஒண்ணு, இந்த பாதையில சிரித்த முகத்தோடு சிலுவை சுமந்து போங்க சகோதரி. முணங்காதீங்க, முக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. இந்த சிலுவை எப்ப என்னை விட்டு போகும் நினைக்காதீங்க. ஒரு நாள் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள்ல நான் சொல்றேன், ஐயோ நீங்க அனுபவித்த பாடுகளுக்கு தகுந்தாற் போல கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற விளக்குகளாய், ஜொலிக்கிற நட்சத்திரங்களாய், பிரகாசிக்கிற மனிதர்களாய் கர்த்தர் நிறுத்துவாரு. இது தகப்பன் அனுமதிக்கிற கடின பாதை, இது தகப்பன் அனுமதிக்கிற கடின பாதை, தகப்பனே அனுப்புகிற ஒரு பாதை. மகனே, எல்லா நாளும் நான் உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியாதுடா, எல்லா நாளும் நான் உனக்கு பலவரன அங்கி தந்துகிட்டு இருக்க முடியாதுடா, எல்லா நாளும் என் கைக்குள்ளே உன்னை பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுடா. போ, இந்த பாதையில நீ பயணி, போ, இந்த பாதையில கொஞ்சம் நீ கடந்து போ, என்ன முடிவிலே நீ பிரகாசிப்பிக்க போகிறா. முதல் காரியம், கடினமான பாதையில் அனுப்பும் தகப்பன். சரி, இப்ப நல்லா கவனிங்க. அனுப்பிச்சிட்டாரு, அம்புட்டையும் தூக்கிட்டு காட்டு பாதையில கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். வரும்போது இவனுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம். என்ன தெரியுமா? அடடா, நான் போய் எங்க அண்ணனுகளை சந்திச்ச உடனேயும் எங்க அண்ணனுக அம்புட்டு பேர் என்னை கட்டி பிடிச்சுக்கிருவாங்க. அடே தம்பி, எப்படா இருக்குன்னு என்னை கேட்பாங்க.
ஒரு அண்ணன் இந்த கன்னத்துல முத்தம் கொடுப்பாரு, இன்னொரு அண்ணன் இந்த கன்னத்துல முத்தம் கொடுப்பாரு, இன்னொரு அண்ணன் நெத்தியில முத்தம் கொடுப்பாரு. ஐயோ எச்சியா நனைஞ்சிரும் முத்தம் மலையில அப்படியே. அப்புறம் ஒரு அண்ணன் சொல்லுவார், ஏன்டா அப்பாவுக்கு மனசாட்சி இல்லாம உன்னை போய் அனுப்பிச்சிருக்கிறாரடா அப்படின்னு ஒரு அண்ணன் அன்ப பொழிவா. ஐயோ என்னை உட்கார வைப்பாங்க, ஆட்டு மந்தையில இருந்து ஒரு நல்ல வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சிட்டு வந்து அதை சமைச்சு தம்பிக்காக ரொட்டி சுட்டு எனக்கு கொடுப்பாங்க. எங்க அண்ணன்மாரு என்னை அப்படி பார்க்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வர்றான். படிங்க, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டாவது ஒரு கூட்டம் 18, 19, 20 வசனங்களை படிங்க பார்ப்போம். எப்படி எப்படி அவன் தூரத்துல வரும்பொழுது அண்ணன்மாரெல்லாம் என்ன செய்யறாங்களா, இவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஆமா வழிவகை பண்ணி. படிங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். எப்படி 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 அம்புட்டு அண்ணனுங்க இவன் மனசுல நினைச்சிட்டு வர்றான், ஐயோ எங்க அண்ணனுங்க என்னைய கொஞ்சம் விளையாட போறாங்க அப்படின்னு. இவன் தூரத்துல வரும்போதே பாக்குறாங்க, வர்றான்டா, வந்துட்டான்டா, சொப்பனக்காரன் வந்துட்டான்டா, நல்ல சான்ஸ்ரா, இன்னைக்கு இவனை போட்டுறணும், இன்னைக்கு இந்த குழியில போட்டுறணும். இவன் ட்ரெஸ்ஸை கலட்டி ஒரு துஷ்ட மிருகத்தில் ஒரு ஆட்டினுடைய ரத்தத்துல தோச்சு அப்பாட்ட கொண்டு போய் காட்டி, இங்க பாருங்க எதுக்கு உங்க பையனை அனுப்புனீங்க, யார் இப்ப அவனை அனுப்ப சொன்னது, இங்க பாருங்க ஒரு மிருகம் கொன்னு புடிச்சுன்னு சொல்லி காட்டுவோம் அப்படின்னு அவனை கொலை செய்வதற்கு நினைக்கிறார்கள். பிரதர், இரண்டாவது குறிப்பு நான் சொல்றேன், குழியில் தள்ளும் சகோதரர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நல்லா கவனிங்களே, நல்லா கவனிக்கிறீங்களா? பல நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க அநேகர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற சில நன்மைகளை, உயர்வுகளை நிறைய பேர்த்துக்கிட்ட காட்டாதீங்க. ஏன்னா 99% மக்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அல்ல. உங்களை சுத்தி இருக்கிறவன் எல்லாருமே கெட்ட எண்ணம் படைத்தவர்கள். இவன் நல்லா இருக்க கூடாது. உங்களுடைய சொந்தங்கள், உங்க இரத்த உறவுகளை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க மனசாட்சி பதில் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப உங்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாத உறவுகள் தான் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். இவன் எப்படா விழுவான்? சில இப்படி வேணா நினைக்கலாம், இவன் நல்லா இருக்கட்டும், ஆனா நம்மளை விட நல்லா இருக்க கூடாது. வீடு கட்டட்டும், ஆனா என் அளவுக்கு இவன் வீடு கட்டிடக்கூடாது. இவன் பிள்ளைங்க படிக்கட்டும், ஆனா என் பிள்ளைங்க படிச்சிருக்கிற அளவுக்கு படிச்சிடக்கூடாது. கல்யாணம் பண்ணட்டும், ஆனா நாங்க பண்ணிருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு பண்ணிடக்கூடாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற மனநிலை, நிதர்சனமான உண்மை. அப்ப அப்படிப்பட்டவங்கள்ட்ட போயிட்டு நீங்க பாத்தீங்களா என்னை இப்படி ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர், பாத்தீங்களா எனக்கு இதை தந்திருக்கிறார் அப்படின்னா உங்க முன்னாடி அவங்க அப்படி இல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்க போனதுக்கு பின்னாடி உங்க மேல காய்மாறப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, பொறாமப்படுவாங்க. உங்க ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை அவங்களுக்கு இருக்காது. எத்தனை பேர் நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர், நாங்க சொல்லலாம் மாட்டோம் பாஸ்டர், ஸ்டேட்டஸ்ல போட்டுருவோம். இப்ப ஸ்டேட்டஸ் நிறைய பேர் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இத அவ பார்க்கணும். சொல்ல முடியாது, இதுல போட்டோம்னா பாத்துருவாள்ல, பார்த்து அவளுக்கு வவுறு எரியணும். எதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம காட்டணும் அவங்களுக்கு? அவங்க தான் உன் ஆசீர்வாதத்தை விரும்பலையே, அவங்க தான் உன் ஆசீர்வாதத்தில் பங்கு பெறலையே, எதுக்கு ஸ்டேட்டஸ்ல போடணும்? ஒன்னும் பாட வேணாம், கொடுத்த தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான்.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆண்டவர் இந்த 2வது குறிப்புல நம்ம கிட்ட பேச வர்ற காரியம் என்னன்னா, உன்னை குழியில தள்ளுகிற ஒரு கூட்டம் நீ உனக்கு அடக்க ஆராதனை நடத்துற வரைக்கும் உன் கூடயே தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த நடுவில் நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். அதன் நடுவில் அந்த மக்கள் மத்தியில, அந்த கூட்டத்தின் மத்தியில நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். குழியில தள்ளுற கூட்டம் அது சில சமயத்துல புருஷனே மனைவியை குழியில தள்ளுற ஒரு கூட்டம் இருக்கு. மனைவியே வந்துட்டு புருஷனை குழியில தள்ளுற கூட்டம், பெற்றோரே பிள்ளைய தள்ளுற கூட்டம், பிள்ளைகளே பெற்றோரை தள்ளுற கூட்டம். ஆனால் இதன் நடுவிலே கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். Don't show your blessing for others. அடுத்தவங்கள்ட்ட உன் ஆசீர்வாதத்தை காட்டாதீங்க. காட்டணும்னு காட்டாதீங்க. யதார்த்தமா போயிட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நீங்க காட்ட வேணாம். பிரதர் சிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்க உன் ஆசீர்வாதத்துல பிரியப்படல, அவங்க உன் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ற மனநிலை அவங்களுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு யோசேப்பே, உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன் சகோதரர்கள் விரும்பலப்பா. நீ உயர்த்தப்படுகிறத உன் சகோதரர்கள் விரும்பல, நீ முன்னேறத உன் சகோதரர்கள் விரும்பல. நீ கண்ட தரிசனத்தை, நீ கண்ட சொப்பனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு மனநிலை இல்ல. அந்த கூட்டம் நம்மோடு கூட பயணிச்சுக்கிட்டே வரும். உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உன்னை அங்கீகரிக்காதவர்கள், உன் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள், உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை அங்கீகரிக்காதவர்கள், உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை அங்கீகரிக்காதவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒன்று, அதன் நடுவில் என் தேவ பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் வெளிச்சத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். சில சமயத்தில் உங்க மனம் ஏற்றுக்கொள்ளும். எஸ், இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனா அதை வாயால சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன வராது? மனசு வராது. சொல்லிட்டா இப்ப இப்படி ஆடுறானே, இன்னும் ஆடிடுவானோ? அதுதான் யோசேப்பினுடைய நிலை, அதுதான் யோசேப்பினுடைய சூழல். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு சபையோட தெளிவாக பேசிட்டு இருக்கிறார். குழியிலே தள்ளுகிற சகோதரர்கள் நடுவிலே நான் உன்னை விளக்காய் நிறுத்துவேன். எந்த சொந்தம், எந்த பந்தம், எந்த உறவு உன்னை குழியில தள்ளி நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அவங்களுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஆர்சியிலிருந்து வந்துட்டேன் பாஸ்டர், இந்து குடும்பத்திலிருந்து நான் வந்துட்டேன் பாஸ்டர், அத்தனை பேருக்கு முன்னாடி இதே சபையில வைத்து உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை மகிமையா நடத்தி, உன் எதிர்காலங்களை மகிமையா நடத்தி, உன்னை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வச்சு, ஆமென் அல்லேலூயா. 2 காரியங்களை சொன்னேன். 2 காரியங்கள். ஒன்று சொல்லுங்க பாப்போம். கடினமான பாதையில் அனுப்புகிற தகப்பன். அந்த கடினமான பாதையில நம்ம பயணிச்சாதான் முடிவில் நம்ம யாரா மாற முடியும்? விளக்காய் மாற முடியும். 2வது, எப்சி சிஸ்டர் குடும்பம் வரல, அதுல ஒரு 4 டிக்கெட் வரல பாருங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்தது, குழியில் தள்ளும் சகோதரர்கள். அவங்க மத்தியில தான் கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ணவரா இருக்கிறாரு. சரி, இப்ப நல்லா கவனிங்க. குழியில தள்ளிரணும்டா அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? 3வது ஸ்டெப், 3வது குரூப். பாருங்களேன், படிங்களேன். 21, 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். 24 வரைக்கும் வாசிச்சிருங்க. ரூபன் அதை கேட்டு
ம் ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ ம் ஆ ம் 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 நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மூன்றாவது ஒரு காரியம், இன்னைக்கு கவனிங்க. ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். வந்துட்டு இருக்கிறான் சீட அதிர்சத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு, இவனுங்க பிளான் பண்றானுங்க, இவனை கொன்றணுண்டான்ட்டு. அதுல ஒரு நல்லவன் இருக்கான் பாருங்க, அதுல ஒரு நல்லவன் இருக்கான். 11 பேர்ல ஒரு நல்லவன் இருக்கான். அவன் பேரு ரூபன். அவன் சொல்றான், டே 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 வேணாண்டா, கொல்ல வேணாண்டா, ஏண்டா இப்படி பண்றீங்க, நம்ம கூட பிறந்தவன்டா, நம்ம ரத்தம்டா, கொலை பண்ணி அந்த பழியை ஏண்டா சுமக்கிறீங்க, ஏண்டா அப்படி பண்றீங்க, வேண்டாண்டா, கொல்ல வேணாண்டா, ஒன்று செய்யுங்கடா, இங்கே பாருங்க நிறைய குழியா இருக்கா, ஒரு குழியில் அவனை போட்டுருவோண்டா, கொலை பண்ண வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி அந்த கொலகார சகோதரர்களின் நடுவில் கொஞ்சம் ஈரம் கொண்ட ஒரு ரூபன் இருக்கிறான். நல்லா கவனிங்க. மூணாவது குறிப்பு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க பயங்கரமான ஒரு கூட்டத்தின் நடுவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சுத்திலும் உங்களை குழியில தள்ளுறதுக்கு தான் ஆள் ரெடியா இருக்கு. உங்க மேல பொறாம, உங்க மேல எரிச்சல், உங்க மேல உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற கூட்டத்தில் கண்டிப்பா கண்டிப்பா யாரோ ஒரு ரூபன், யாரோ ஒரு நல்ல மனுஷன் சமுதாயத்தில், சபையில, ஆவிக்குரிய வட்டாரத்தில் கட்டாயம் கர்த்தர் வச்சிருப்பாரு. ஏற்றுக்கொள்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பாப்போம். கட்டாயம் வச்சிருப்பார் ஆண்டவர். கட்டாயம் உங்களை தப்புவிக்கிறதுக்குனே கர்த்தர் ஒரு மனுஷனை வச்சிருப்பார். அந்த மனிதனை நீங்க கண்டுபிடிக்கணும், அவங்களோட உறவை வச்சுக்கணும், அவங்களோட ஒரு ஜெப நட்பை வச்சுக்கணும். உங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள், உங்கள் முன்னேற்றத்தை விரும்புகிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். என்ன கேட்டா அந்த ஒரு ரூபன் அப்படிங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபை தான், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியம் தான், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சபை தான் உன் முன்னேற்றத்தை விரும்பும், உன்னை தூக்கி எடுக்கும், உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு இடம் இந்த சபையாகிய ரூபன். ரூபன்னால என்ன தெரியுமா அர்த்தம்? தப்புவிக்கிறவன், விடுவிக்கிறவன், காப்பாற்றுகிறவன். The man of helping tendency, உதவுகிற மனிதன். யாரோ ஒரு ரூபனை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரியா. நான் என் பர்சனல் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவரே எல்லாமே இப்படி எதிராக நிற்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புவார். நான் உனக்கென்று வைத்திருக்கிற ரூபன் இவன் தான், நான் உனக்கென்று ஏற்படுத்தின ரூபன் இவன் தான் அப்படின்னு கர்த்தர் அனுப்புவார் பாருங்க. அந்த ரூபன் நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவதூதனா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க பர்சனல் வாழ்க்கையில் அப்படி பார்த்துருக்கிறீங்களா? பாஸ்டர், ரொம்ப கடினமான பாதையில போனேன், எங்கிருந்தோ வந்த ஒரு மனுஷன் எனக்கு ஒரு நன்மையை கொடுத்தாரு, என்னை விடுதலை ஆக்கினாரு. அப்படி அதாவது பரமரூபனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனா அந்த தேவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அப்பப்ப சில ரூபன்களை நம்முடைய வாழ்க்கையில தட்டி எழுப்புவாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு, உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, உங்க பிரச்சனையில இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறதுக்கு ஆண்டவர் சில ரூபன்களை நமக்கு எழுப்பி தருகிறவரா இருக்கிறார். அந்த ரூபன்கள் நீங்கள் பிரகாசிப்பதற்கு அவங்க ஒரு மைல்ஸ்டோனா உங்க வாழ்க்கையில அமைவார்கள். அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், அது செக்குலர் லைஃபா இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல நான் சொல்றேன், சபை நமக்கு ஒரு ரூபன். இந்த சபை உங்களை கை தூக்கி விடும். இந்த சபை உங்க போராட்டத்தில் கூட நிற்கும். இந்த சபை உங்களுக்காக ஜெபிக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் 21 பேர் சாப்பிடாம சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்னா உங்களுக்கு ஒரு ரூபனாக கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். சபைதான் எனக்கு ரூபன். ஆமென். உலகம் என்ன குழியில
தள்ளணும்னு நினைச்சிச்சு. ஆனா ஒரு ரூபன் குழியிலிருந்து என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறார்னா அது சபைதான். என்னை குழியிலிருந்து, பாதாளத்திலிருந்து, உறவுகளுடைய அந்த போட்டியிலிருந்து, உறவுகளுடைய எரிச்சலிருந்து, பொறாமைகளிலிருந்து என்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல ரூபனாய் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சபைக்காக கர்த்தரை நன்றி செலுத்துங்க பார்ப்போம். சபைக்காக கர்த்தரை துதிங்க பார்ப்போம். இந்த சபை எனக்கு ஒரு நல்ல ரூபனாய் இருப்பதாக. நன்றி ஆவியானவரே. ஆமென். அதனாலதான் சபையில் ஐக்கியமா இருக்கணும். ஓவர் ஐக்கியமா வேண்டாம், ஓரளவுக்கு ஐக்கியமா இருக்கணும். ஒருவருக்காக ஜெபிக்கணும். சில சபையில போய் பாருங்க, இவங்க இந்த சபைக்கு தான் வர்றாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு நீங்க இங்கே தான் வர்றீங்களா, எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற சபைகள்லாம் எவ்வளோ பேர் இருக்கு. சபைங்கிறது ஒரு குடும்பம் அல்லவோ? ஒருவர் துக்கத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாடுகளை ஒருவர் சுமந்து. ஒரு வாரம் நீங்க வரலன்னா இன்னைக்கு சாயங்காலமே போன் வருது, ஏன் வரல, என்ன பிரச்சனை, நீங்க வரல அப்படின்னு கேட்கிறோம் பாருங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரூபன் என்கிற சபையா இருக்குது. சும்மா நீ வராம போ, வந்தாவா, வராட்டினா பரவாயில்ல, வரும்போது காணிக்க போடு, மாசம் ஒரு தசம் வாங்கொடு, அதுவா சபை? அது இல்ல. நீ கொடு, கொடுக்காம போ, ஆனா உன் மீது சபைக்கு ஒரு கண் உண்டு. உன் பிள்ளைகள் மேல சபைக்கு ஒரு கண் உண்டு. உன் பிள்ளைகளுக்கு எப்ப திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னு சில பேரை வாயை திறந்து கேட்கிறோம். சில சமயத்தில் நாங்க அமைதியா இருக்கிறோம். நீங்களே சொல்லுவீங்க, பாச என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க, பையன் பாருங்க, நீங்க சொல்லுவீங்க, நாங்க காத்திருப்போம். இல்லைன்னா நாங்களே கேட்போம். சபை ஒரு ரூபனாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல இடம் சபை. ஆமென். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ரெண்டு கரங்களை உயர்த்தி பிடித்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க பாப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ரப சங்கர பலரியாந்தர. ஹல்லேலூயா. நாளைக்கு நம்ம சபையில் இருக்கிற ஒரு பையனுக்காக 400 கிலோமீட்டர் பயணிக்கிறேன். ஒரு பையனுக்காக பயணிச்சு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போறேன். ஏன் தெரியுமா? சபை ஒரு ரூபனா இருக்குது. We are the responsible person. யாரா இருக்கும் அவரு, எவரா இருக்கும் அவரு, அந்த கேள்வி நமக்கு வேண்டாம். ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் கர்த்தர் ஒரு ரூபனை வைத்திருக்கிறவரா இருக்கிறாரு. மூணாவது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, கடினமான பாதையில் அனுமதிக்கும் நல்ல தகப்பன். இவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இரண்டாவது, குழியில் தள்ளும் சகோதரர்களின் நடுவிலே கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். 3, அதன் நடுவில் கர்த்தர் ரூபன்களை எழுப்பி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கடைசியா உன்னை சொல்றேன், அதை மாத்திரம் வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். இப்ப 25வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 25ல இருந்து 28 வரைக்கும் படிச்சிருங்க. நல்லா கவனிங்க. பாருங்க இந்த சீனை பாருங்களேன். இந்த பச்சை புள்ளைய குழியில தள்ளிவிட்டு அம்புட்டு பேர் ரவுண்டு கட்டி உட்கார்ந்து போஜனம் பண்ணாங்களாம். புரியுதுங்களா? சூழ்நிலை புரியுதா? இவனை ஒரு குழினா பயங்கர குழி, கண்ணங்கரேன்னு இருக்கும், குணாக்கேவு மாதிரி ஒரு குழி. அங்க பாம்பு கிடக்கு, பள்ளி கிடக்கு, விஷப்பூச்சிலாம் கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு குழிக்குள்ள அந்த சின்ன பயலை தள்ளி விட்டுட்டு, சீடை கொண்டு வந்தவன, அதிர்ஷ்டம் கொண்டு வந்தவன குழிக்குள்ள தள்ளி விட்டு ரவுண்டா உட்கார்ந்து சோறு திங்கிறாங்களாம். மனசாட்சி இருக்குமா இவங்களுக்கு? அவன் உள்ள இருந்துட்டு கதறி இருப்பான்ல, அண்ணா 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 காப்பாத்துங்கண்ணா, அண்ணா பயமா இருக்குண்ணா, அண்ணா ரொம்ப இருட்டா இருக்குண்ணா, அண்ணா அண்ணா நம்ம சத்தம் கேக்குதுண்ணா, அண்ணா காப்பாத்துங்கண்ணா காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு கீழே இருந்து அந்த குழந்தை கூப்பிடுறான். இவங்க ரவுண்டா உட்காந்து சோறு தின்னாங்களாம்.
இதுதான் இன்னைக்கு உலகம் பிரதர், இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம், இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். நீ அடிபட்டு கிடந்தாலும் உன் சத்தத்தை கேட்காத ஒரு கூட்டத்தின் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனா ஒன்னு சொல்றேன், அதன் நடுவில் தான் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற நாட்கள் வரும். இதில் நம்ம லேசா படிச்சுட்டு போயிடுறோம். அந்த சூழ்நிலைக்குள்ள போய் பாருங்க. அவனை குழியில தள்ளிட்டு இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா. படிங்கம்மா படிங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கடைசி சீனை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப குழிக்குள்ள கிடக்கிறான் யோசேப்பு. மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா சாப்பிட்றாங்க. ஆனா அதுல ஒருத்தர், ரெண்டாவது ஒரு மனுஷனுக்கு, யூதாங்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஈரம் வருது. அங்க பார்த்தா ஒரு குரூப் மக்கள், ஒரு பிசினஸ் பீப்புள் அப்படி டிராவல் பண்ணி போறாங்க. எங்க போறாங்க? ஈஜிப்டுக்கு போறாங்க. எகிப்துனாலே பிசினஸ் ட்ரேடு சென்டர். அங்க பிசினஸ்க்காக ஒரு குரூப் போறாங்க. அப்ப யூதா சொல்றான், டே 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 முதல்ல கொல்லலான்னு நினைச்சீங்க. ரூபன் வந்து தப்பிக்க விட்டு, வேணாண்டா கொல்ல வேணாண்டா, அந்த குழியில போடுங்கன்னு நீங்க போட்டுட்டீங்க. நான் ஒன்று சொல்லவாடா, நான் ஒன்று சொல்லவா? இந்த குழியில் போடுறதும் ஒன்று தான், அவனை அடித்து கொள்றதும் ஒன்று தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் குழிக்குள்ளே கிடந்து அண்ணன் அண்ணன் அண்ணன்னு கேட்டு சத்தம் போட்டு பசியோட பாம்பு கிம்பு கொத்தி எப்படின்னா என்ன செய்ய தான் போகிறான்? அதுவும் ஒரு வகையான மர்டர் தான். ரத்தம் வராமல் கொல்றதுக்கு நீ பிளான் பண்ணியிருக்கிறீங்க. ஒன்று செய்யுங்க, இவனை கொல்றதுனால என்ன நமக்கு பிரயோஜனம்? ஏதாவது லாபம் நமக்கு கிடைச்சா பரவாயில்ல. ஒன்று செய். இங்கே பாரு, இந்த குரூப் இங்கே கிராஸ் பண்ணி போகிறாங்கல்ல, பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க. இவனை ஒரு விலை பேசி அவங்க கிட்ட அடிமையாக வித்துருவோம் அப்படின்னு யூதா சொல்ல, வந்தவங்க கிட்ட வேற பேரம் பேச, இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த மாதிரி இவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்க, அவங்க இவனை எகிப்துக்கு கொண்டு போக, இவங்களுக்கெல்லாம் பஞ்சம் வர, அத்தனை பேர் எகிப்து தேசத்துல வந்து யோசேப்பு கிட்ட சாப்பாட்டுக்காக நிக்க, கர்த்தர் அத்தனை காரியத்தையும் தேவ திட்டத்திற்கு வழிவகுக்கும். உங்களுக்கு இப்படி சொன்னா நல்லா புரியும். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சிம்பிளா அதான். அவன் நமக்கு எடுக்கிற முடிவுல கர்த்தர் யாருக்கு தான் சாதகமா வைப்பாரு? இன்னைக்கு அவன் அப்படி பண்றானே எனக்கு ரோதமா, இன்னைக்கு அவன் இப்படி பண்றானே எனக்கு ரோதமா. டென்ஷன் ஆகாத பிரதர், ஃப்ரீயா இரு. ஒரு நாள் அதுவே உனக்கு சாதகமா கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. ஆமென். எங்க விற்கப்பட்டானோ அந்த இடத்துல அதே தகப்பனும் அதே சகோதரர்களும் அவனிடத்தில் சாப்பாட்டுக்கு வந்து நிற்கிற நாட்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். விளக்கா மாறிட்டானா? பிரகாசிச்சானா? மாற்றிட்டாரா ஆண்டவர்? ஆக இந்த 4 குரூப்பும் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்குங்க. தோத்திரம். கடினமான பாதையில் நம்மை அனுமதிப்பார் ஆண்டவர். அது நடுவில் சிரித்த முகத்தோட போங்க. குழியில் தள்ளுற ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நடுவுலையும் நீங்கள் போராடி செய்யுங்க, கர்த்தர் பலன் தருவார். அதில் தப்பு விற்கிற 1-2 ரூபனை கர்த்தர் வச்சிருப்பார். அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்களோட உறவை வச்சுக்கிறங்க. கடைசியில் அவங்க சில தீர்மானங்கள் எடுப்பாக பாருங்க, அது நமக்கே சாதகமாக கர்த்தர் முடிய பண்ணிடுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவனுடைய சமூகத்தில்?
கர்த்தர் பேசின நல் வார்த்தைகளுக்காக, கர்த்தர் உங்களை வெளிச்சமா மாற்ற போகிற நாட்களில், கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண போகிற நாட்கள், கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண போகிற நாட்கள் வரத்தான் போகுது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென். எல்லாம் எழும்பி நின்றுட்டீங்களா? நின்றுட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோட இந்த நாளில் பேசியிருப்பார்னா, ஆமென், ஒரு 30 செகண்டு நல்லா வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆரம்பிங்க, ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட பேசினது உண்மைன்னா ஒரு 30 செகண்டு நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆண்டவரே எதிர்காலத்தில் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறீர். எங்கள் விளக்குகளை ஏற்றப் போகிறீர். நீர் விளக்காய் இருக்கிறது போல எங்களையும் ஒரு விளக்காய் மாற்றப் போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் தான் அந்த விளக்குகளாய் மாறப்போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தேவ மனுஷனை கொன்று எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாலிம கூட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிம கூட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற நாட்கள் வரப்போகுது. இனி நீ இருளில் இருக்க போகிறது இல்லை. இனி நீ வெளிச்சமா மாற போகிறா. உன்னை கர்த்தர் வெளிச்சமா மாற்ற போறாரு. உன் குடும்பத்தை வெளிச்சமா மாற்ற போறாரு. உன் குடும்பத்துல கர்த்தர் உன்னை வெளிச்சமா வைக்க போறாரு. உன் ஒளியிடத்துல ஜனங்கள் வர போறாங்க. உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வர போறாங்க. ஆமென், 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 ஆமென். ஷைன் பண்ணுகிற நாட்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவா இருக்காதுன்னு சொன்னது போல கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற நாட்கள். இருள் மாறுது, இருள் மாறுது, இருள் மாறுது. வெளிச்சம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக ஒரு முறை கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.